गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर है गुरु साक्षात परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 4/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:57 திதி இன்று காலை 10:57 வரை சதுர்த்தி. அதன் பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:30 வரை அவிட்டம். அதன் பின்பு சதயம் நட்சத்திரம். நாமயோகம் மாலை 4:11 வரை பிரீத்தி. அதன் பின்பு ஆயுஷ்மான் கரணம். இரவு 10:57 வரை கௌளவ கரணம். இன்னைக்கு அமிர்தாதி யோகம். இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைக்கு ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. அதே மாதிரி இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம். இன்றைய தினம் பிற்பகல் 12:30 வரை புனர்பூசம். பின்பு பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பஞ்சமி திதி வருது. பஞ்சமி திதி அப்படின்னா யாருடைய திதி அப்படின்னா வராகினுடைய திதி. அதனால அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பாருங்க கௌளவ கரணமும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையில் 10:57 வரைக்கும் தான் பாலவ கரணம். அதன் பின்பு கௌளவ. இந்த கௌளவ கரணம் யாருடையது அப்படின்னா வராகினுடைய, இதுக்கு பன்றி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வராகிக்கு உரிய ஒரு நாள் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நான் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு சொல்கிறேன். அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒரு இது. அதுவும் இல்லாமல் காலையில் 6 மணிக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை நடக்கும். அதே மாதிரி விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கலாம். அதனால் இன்றைய தினம் மட்டும் சனிக்கிழமையில் மட்டும் பெருமாள் கோயில் போயிட்டு அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயில் உள்ள போயிட்டு முதல்ல சக்கரத்தாழ்வார்க்கு அங்கே பூஜை நடக்கும். 2வது மகாலட்சுமிக்கு நடக்கும். 3வது ஆண்டாளுக்கு நடக்கும். 4வது தான் பெருமாளுடைய கதவே திறப்பாங்க. போய் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை செய்து வருபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வருமானம் எல்லாமே கிடைக்கும். மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் அத்தனையும் விலகும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் கொண்டு செல்லுகின்ற பொருள் பச்சை கற்பூரம், ஏலக்காய். இது ரெண்டும் வச்சு கொண்டு போங்க. நல்ல ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு வியாபாரத்தில் ஏற்படுத்தும். கோச்சாரத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன். கடகத்தில் புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான். சிம்மத்தில் கேது பகவான். அதே போல் கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான். ரிஷபத்தில் அங்காரக பகவான். மாந்தி கடகத்திலே இணைந்திருக்கிறார். சரி, இப்போது நம்ம கண்டாந்த தோஷத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல, கண்டாந்த தோஷம்னா என்ன அப்படின்னு. ஒரு குழந்தை அதாவது இது எந்தெந்த ராசிக்கு வரும் அப்படின்னு சொன்னால், மேஷ ராசி அசுனி நட்சத்திரம், சிம்ம ராசி மக நட்சத்திரம், விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இது 4ஆம் பாதத்துக்கு தான் வரும். அதே மாதிரி தனுசு ராசி மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், மீன ராசி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த மாதிரி பிறக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கண்டாந்த தோஷத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? இந்த 3வது கண்டாந்த தோஷம் அப்படின்னு சொன்னது நம்ம முதல்ல சொன்னோம். மீனத்திலிருந்து மேஷத்துக்கு
அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டாந்த தோஷம் ஏற்படுத்தும் அப்படின்னு. இது என்னென்னலாம் தடை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, தொழில் தடை, குடும்பத்தில் பணவரவு தடை, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தும், அடிக்கடி கண்டத்தை இது ஏற்படுத்தும். சந்திரன் எப்பெல்லாம் அஸ்வினியில் பயணம் செய்கிறாரோ, எப்பெல்லாம் ரேவதியில் பயணம் செய்கிறாரோ, அதே மாதிரி கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் பயணிக்கிறாரோ, மக நட்சத்திர 1ஆம் பாதத்தில் பயணம் செய்யும் போதோ, அதே மாதிரி விருச்சிகத்தில் இந்த கேட்டை நட்சத்திரத்திலும் தனுசு 1ஆம் பாதம் மூல நட்சத்திர பயணம் செய்யும் போதும் சில உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கும் சரி, இந்த பிள்ளைக்கும் சரி நிறைய பிரச்சனை கொடுக்கும். இது என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல படிப்பு, 2வது வேலை, 3 எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பின்றி இயங்குவாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தந்தைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை, பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, இது அத்தனையும் கொடுக்கும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகம் இருந்தால், அந்த மாதிரி இருக்கின்ற ஜாதகம் இருந்தால் அனுப்புங்க. அதுக்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பார்த்து தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான் திருமணமே நடக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. ஒரு 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் விலகும். வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு. சமூக பணிகளில் சில மாற்றங்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மை இருக்கு. உயர் அதிகாரிகள் மூலம் ஆதாயமான ஒரு சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு எல்லா விதத்திலும் வியாபாரம், தொழில், இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் வெற்றியும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அஸ்வினி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தொழிலில் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். உழைப்பிற்கு உண்டான நல்ல ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. 10ஆம் இடத்திலே சந்திரன், 11ஆம் இடத்துல சனி பகவான். அதனால தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு வருமானம் வருகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. சுபகாரிய தொடர்பான பேச்சு வார்த்தைகள்லாம் இன்னைக்கு ஈடேறும். நண்பர்கள் வழியில சாதகமான சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். உயர்ந்த பொருட்கள் மீதான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். ஆன்மீக செயல்பாடுகள்ல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவுகள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில், வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. தடைப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு நிறைவு பெறுகின்ற ஒரு தன்மை, எதிர்பாராத சில உதவிகரம்லாம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் குரு உங்கள் ராசிலே இருக்குன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால்,
குரு உச்சம் பெற்று தான் உட்கார்ந்துருக்காரு. என்ன ஒன்று, உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். வாயு பொருட்களை சாப்பிடாதீங்க, எண்ணெய் பொருட்களை சாப்பிடாம இருந்தால், ஏன்னா வாயு பொருட்கள்னும் போது அங்கங்கே பிடிப்பு ஏற்படும், தசைப்பிடிப்பு இதெல்லாம் ஏற்படும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி இன்னைக்கு நெருக்கமானவர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ல் சுக்கிரனோட புதனோட உங்கள் ராசி அதிபதி இணைந்து இருக்கிறார். அதனால் அது கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்குது. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிசய நிறம் இளம் சிவப்பு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு நல்ல சிறப்பை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவில் இன்னைக்கு ஏற்றம் இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்வது இன்றைய தினம் நல்லது. ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள் செல்லும் போது, வண்டி வாகனத்தில் பயணங்கள் செல்லும் போது கவனமாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு செல்லும் போது, அதாவது லேப்டாப்பு, அதே மாதிரி நீங்கள் விலையுயர்ந்த சில பேர் விலையுயர்ந்த வாட்சு இதெல்லாம் கட்டின்னு போவாங்க, விலையுயர்ந்த செல்ஃபோன்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. அதேமாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். உடல்நிலை சோர்வாக தான் இன்றைக்கி இருக்கும். அதனால் அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. வழக்கு செயல்பாட்டில் ரொம்ப நிதானத்தை இன்றைக்கி கடைபிடிக்கணும். குடும்பத்தில் வீண் செலவுகள்லாம் அதிகரிக்கும். வியாபார செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்த. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனா ரொம்ப கவனமாக இன்னைக்கு இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. நண்பர்கள் வழியில் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சந்திரன் ராகு சேர்ந்தாலே குழப்பம்தான். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில புதிய அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டத்தில் பிறக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு மேலோங்கும். அதே சமயத்தில் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசய 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான நாளாக இன்னைக்கு இருக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்திலும் நல்ல முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் தரும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். அதே மாதிரி
வேலையில் சில முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல்லாம் இன்னைக்கு அகலக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்னைக்கு அமையும். குடும்பத்தில் மட்டும் கணவன் மனைவி இவங்க மட்டும் கொஞ்சம் புரிதலோடு இருந்தால் சந்தோஷம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு அதிசய செய்தேன் செய்யணும். 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தடைகள் இழுபறிகள் இதெல்லாம் தனவரவிலோ தொழிலையோ இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்து, அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் இழுபறிகள் தடைகள் எல்லாம் விலகி அதன் மூலம் ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உறவினர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் மூலம் மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. தந்தை வழியில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். அரசு ரீதியாக நீங்கள் ஏதாவது ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்க, இல்லை அரசு ரீதியாக ஒரு லோன் போட்டிருக்கோங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு நன்மை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வேலை இல்லாதவர்கள் வெளியூரில் வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. மாற்றம் கிடைக்கும். வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. சில பேருக்கு வேலையே இல்லாமல் இருந்தவர்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நான் வெளியூருக்கெலாம் போக மாட்டேன்னா அது உங்களுடைய விருப்பம். புதிய நபர்களால் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்க விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய நிறனாமே நசு நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இழுபறிகள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அவங்களாம் இன்றைக்கி ரொம்ப நிதானத்தோடு செய்தால் நன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் இன்னைக்கு ஏற்படும். கல்வி சம்பந்தமான பயணங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். பிள்ளைகளுக்கு இப்போ நீங்கள் அப்பாவாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். இல்லை நீங்களே ஜாதகராக இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி எல்லாமே கைகூடும். சில பேருக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் குறையும். எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை 7ஆம் நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒரு செயலை செய்தாலும் இன்றைய தினம் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட முயற்சி எடுத்து செய்தால் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது மிக மிக நன்மையாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். ஏன்னா 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்குது. அதனால் நண்பர்கள் வழியில்
கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசு சார்ந்த விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் தருகின்ற ஒரு நாள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வாடிக்கையாளரின் ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. உத்தியோகத்தில் பணிகளில் எதிர்பார்த்த ஒரு உதவிகரம்லாம் கிடைக்கும். மனதில் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அதே சமயத்தில் எதிர்பாராத தன வரவுகள் இன்னைக்கு ஏற்படும். இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார், குரு வீட்டில் இருக்கார். இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மை செய்கின்ற ஒரு தன்மை இருக்குது. திருமணம் நடைபெறாத சில பேருக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசு 36 வயசு வரைக்கும் கூட திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது முயற்சித்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் திருமணம் செய்யும்போது உங்கள் ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் பெண்ணை முடிவு செய்தால் அவர்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எதை செய்தாலும் வர்த்தகத்துறை, வியாபாரத்துறை, தொழில்துறை இதை சார்ந்து செய்பவர்கள்லாம் இன்னைக்கு சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க, அது நிச்சயமாக ஜெயமாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. சிறு சிறு சந்தேகங்கள், சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. ஆனால் உங்கள் திறமைக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அது அலைச்சல்களுக்கு பின்புதான் அது ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே போல் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. பத்திரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை வாங்கி அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் அதை வாங்குங்க. அதே போல் பொறுப்புகள்லாம் இன்னைக்கு வேலையில் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு தன்மை. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தம்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்னைக்கு தனவரவு அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப செலவுகளும் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துருங்க. வெளி உணவுகளையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஜென்மசனி ஓடுறதுனால அடிக்கடி மந்த நிலை ஏற்படும் உடல்ல. அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுத்தல் புரிதல் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில்
உங்களுடைய 7ஆம் அதிபதி புதன், 4ஆம் அதிபதி புதன் 5ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்து சந்திரன் வீட்டில் இருந்தாலே பகை தான். அதனால் தாய்மாமன் வழியில் விட்டு கொடுக்கணும். அதே சமயத்தில் இந்த ஸ்டேஷ்னரி வியாபாரம் பண்ணுறவங்க, கல்வி சார்ந்த துறையில் இருப்பவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி மறதி இன்னைக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சில செயல்கள்லாம் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். பலரின் தேவைகளை புரிந்து நிறைவேற்றுகின்ற தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். இன்னைக்கு அதிசய கிழக்கு திசை 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கவனத்தை செலுத்தணும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.